உலகின் மிகப்பெரிய நாடான கனடாவின் மக்கள் தொகை 4 கோடி. உலகின் வளமையான செழிப்பான நாடுகளில் ஒன்று கனடா. ஒட்டோவா இதன் தலைநகரம். வான்கூவர், டொராண்டோ, மான்ட்ரியல் போன்ற நகரங்களும் புகழ் பெற்றவை. உலகம் முழுக்க சென்று தொழில் முனைவோர்களாகும் சீக்கியர்கள் லட்சக்கணக்கில் இங்கு வசிக்கின்றனர். புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இந்நாடு அடைக்கலம் கொடுத்துள்ளது. ஆதரவற்றவர்களுக்கு தாராளமாக இடம் கொடுக்கும் கருணை மிக்க நாடு. மனித உரிமை மீறினால் உடனடியாக தண்டனை அளிக்கப்படும் நாடு. இன, மொழி போன்ற பேதங்களுக்கு இங்கே இடமில்லை. ஜஸ்டினுக்கு முன்னர் வேறு எந்த கன்னட பிரதமரும் இந்தியாவில் இந்த அளவுக்கு பாப்புலர் ஆனதில்லை. 2015 அக்டோபர் 19 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் லிபரல் கட்சி பெரும் வெற்றி பெற்றதை அடுத்து ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்கிறார். இவர் முன்னாள் பிரதமர் பியர் ட்ரூடோவின் மூத்த மகன் ஆவார். ஒட்டோவாவில் பிறந்த ஜஸ்டின் மக்கில் பல்கலைக்கழகத்தில் பயின்று 1994 ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 1998 கல்வியியல் பட்டம் பெற்றார். பின்னர் வான்கூவரில் ஆசிரியராக பணியாற்றினார். தந்தையின் இறப்புக்கு பின்னர் அரசியலில் இறங்கினார். 2008 தேர்தலில் பப்பினோ தொகுதியில் நின்று வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றார். அமைச்சரவையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தார். 2013 ஆண்டில் லிபரல் கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நாடாளுமன்றத்தில் 36 இடங்களை மட்டும் கொண்டு 3ஆம் இடத்தில் இருந்த லிபரல் கட்சியை 2015 தேர்தலில் 184 இடங்களுடன் முதலிடத்துக்கு வெற்றி பெறச் செய்தார். முன்னதாக ஜோ கிளார்க் 39 வயதில் கனடா நாட்டு பிரதமராகியிருந்தார். அவருக்கு அடுத்ததாக 43 வயதில் 2வது இளைய வயது பிரதமராக பதவியேற்றார் ஜஸ்டின். பார்க்கத்தான் சாதுவாக தெரியும், ஆனால் ஜஸ்டின் உண்மையிலே ஒரு குத்துச்சண்டை வீரர். இளைஞராக இருந்தபோது மிக சிறந்த குத்துச்சண்டை வீரராக வலம் வந்தவர். களத்தில் பலமுறை எதிரிகளின் முகத்தை உடைத்துள்ளார். ஆனாலும் கருணை இல்லம் கொண்டவர். பல அறக்கட்டளைகள் நீங்கள் களமிறங்கினால் ஏராளமான நிதி திரளும், எங்களுக்காக ஒரு போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்று அன்புடன் கோரிக்கை வைக்கும். ஆனால் அதனை தட்டாமல் ஜஸ்டினும் போட்டிகளில் பங்கேற்று நிதி திரட்ட உதவுவார். டாட்டூ குத்திக் கொள்வதிலும் அவருக்கு அலாதி பிரியம் உண்டு. உடலில் 2 டாட்டூ குத்தியுள்ளார். இலங்கை உணவான கொத்து ரொட்டி அவருக்கு மிகவும் பிடிக்கும். தனது மனைவியின் சகோதரர் இவருக்கு நெருக்கமான நண்பன். அவரை காண அவரது வீட்டிற்கு செல்லும்போதுதான் சோபியாவிடம் காதல் வயப்பட்டார். 2004ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதியினருக்கு 3 குழந்தைகள் உள்ளன. கனடாவில் ஏராளமான இந்தியர்கள் வசிப்பதால் இந்தியா மீது ஜஸ்டினுக்கு அவரை அறியாமலே ஒரு காதல். ஆனால் தமிழர்கள் மீதும் ஈழ தமிழர்கள் மீதும் தனித்துவமான காதல். பொங்கல் பண்டிகையின் போது பாரம்பரிய வேஷ்டி சட்டை அணிந்து பொங்கல் கொண்டாடிய தருணத்தில் தமிழர்களின் மனதில் இடம் பிடித்த ஜஸ்டின் 8 நாள் சுற்றுப்பயணமாக குடும்பத்துடன் இந்தியா வந்தார். நல்லவரைதான் நம் நாடு மதிக்காதே, சரியான வரவேற்பு கூட அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனது சுற்றுப்பயணத்தை தாஜ்மஹால் மூலம் தொடங்கினார். பின் எங்கு சென்றாலும் அவர் குடும்பமே பாரம்பரிய இந்திய உடைகளில் வலம் வருவதுதான் அவருக்கே உரித்தான குணம். அவருடைய வருகைக்கு தமிழினமே ஒன்று கூடி இணையதளங்களில் வரவேற்றதை நாம் அறிவோம். இந்தியாவை விட்டு போகும்போதும் விமானத்தில் தனது குடும்பமே இருகரம் கூப்பி வணக்கம் செலுத்திதான் விடைபெற்றார்கள். அத்துணை நற்குணம் கொண்ட ஜஸ்டின் தற்போது சிரியா மக்களின் நிலை கண்டு கண் கலங்கியுள்ளார். தனது நாடான கனடாவிற்கு சிரியா மக்களை அன்புடன் வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். தமிழன் என்றுமே நல்லவர்களுக்கு தலை வணங்குவான். அதுவும் தமிழினத்திற்கு பெருமை சேர்ப்பவராக இருந்தால் we salute Justin. வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.